இன்றைக்கி 11 மணிக்கு மேலே கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்றதுனால லோக்கலில் டெலிவரி எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டுங்க பல்க் டெலிவரி ஒன்று இருந்துச்சு. ஸ்பின்னிங் மில்லுக்கு டீ தூள் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வேலை. ஆக்சுவலாக கம்பெனிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு தான் வாங்குவாங்க. ஏன்னா டஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா தான் சீக்கிரம் வந்து டீயோடைய கசாயம் இறங்கும். அதனால் அவங்களுக்கு ஸ்ட்ராங் 25 kg கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு திரும்பி வந்தாச்சுங்க. லோக்கல் டெலிவரியெல்லாம் முடிச்சுட்டு உடனே கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக இந்த நாளுக்காக நான் 2 months வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சின் மார்க் தான், இல்லைன்னு தான் சொல்லணும். ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனது பார்த்திங்கன்னா அன்டைமு. அதனால் சாப்பிட்டு உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பி உள்ளே போயிட்டாங்க. நம்ம வந்த இடம் வந்து வேறு எங்கேயும் இல்லைங்க, கொடிசியாக்கு தான் வந்திருந்தோம். டீ காஃபி சம்மந்தமாக ஒரு எக்ஸ்போ நடத்தினாங்க. முக்கியமாக போனது நம்ம டீ கிரானுவல்ஸ் பிளெண்டிங்காகவும் டீ வெண்டிங் மிஷின் செக் பண்ணுறதுக்காகவும் தான் போயிருந்தோம். மொத்தமாக 2 ஹால் நடந்துச்சுங்க. ஒரு ஹாலில் டீ சம்மந்தப்பட்டதெல்லாம் இருந்துச்சு. இன்னொரு ஹாலில் சம்மந்தமே இல்லாமல் பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் பற்றி போட்டிருந்தாங்க. டீ காஃபிக்கும் ரீசைக்கிளுக்கு என்னப்பா சம்மந்தம்னு நினச்சேன். நம்மகிட்ட ரெகுலராக ஒருத்தர் வந்து கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் தர மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நம்ம பெஸ்ட்டிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாங்க. அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதை ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டச்லேயே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.